தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், திங்குரு பகைவர் இவரென நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியில் வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கு இங்குள்ள நரிகளால் தொல்லையா, நாம் தமிழர். முனியசாமி அவர்கள் பழந்தமிழ் குடியர் வெளிவந்த நாமை பச்சை தமிழர் நமது இந்த நாடு நல் உடந்தள வேண்டும், நம்மை பிறர் ஆள உரிமையே இல்லை என்று பாடு என்கிறார் மொழிஞாயிறு தேவநாய பாவனர். அவரின் வரியிலே வணங்கி உரையை தொடர்கிறேன். இந்த வாசகத்தை நான் மேடைகள் தோறும் சொல்றேன். பழந்தமிழ் குடியர் வெளிவந்திருக்கோம், நம்மளை அடுத்த ஆண்டான்னு சொன்னா எண்ணற்ற துயரங்களுக்கு நம்ம ஆளாகும்னு சொல்லி நம்ம ஐயா ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு. மேடைகள் தோறும் சொல்றேன். ஏன்னா இந்த நிலைக்கு இன்னும் கேவலமான நிலைகள் இந்த நாட்டில் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா சரியான ஆட்சி அதிகாரத்தை சரியான நபர்கள் கையில் கொடுக்கணும். அது சரியான நபர்கள் கையில் இருந்தாதான் இந்த நாடும் நாட்டு மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள். இப்போ பாருங்க, தொடர்ச்சியா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பல இடங்களில் கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் தொடர்ச்சியா நடக்குது. இவங்க திமுக அரசு ஏற்கனவே ஆளுநருக்கு எதிர்கட்சியா இருக்கின்ற போது இதே இடத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. இவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக அரசு எத்தனை கொலை நடந்திருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கட்டு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இப்ப இதை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லை. இதே இடத்துல நாம் வச்சு ஒரு கூட்டம் நடத்தலாம். இங்க ஒரு பெண் ஒரு பொண்ணை திமுக கட்சி சார்ந்த இளைஞர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து சித்திரவதை பண்ணிட்டான். அதுக்கு இதனால் வரைக்கும் ஒரு தகுந்த நீதியோ தகுந்த சட்டப்படி நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி இல்லை. அதே போல அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யறதுல ஒரு முக்கியமான நபர் அதிமுக இளைஞரணி பொறுப்பில் இருந்திருக்காப்ல. அவர் மேல இன்ன வரைக்கும் திமுக கட்சி சார்பா அவர் உறுப்பினர்ல இருந்து கூட நீக்கல. அவர் பொறுப்பிலே இருக்காங்க தம்பி. அப்ப இவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க பாருங்க. இதே காவிரி நதிநீர் உரிமை கேட்டு ஒரு போராட்டம் நடக்குது. எங்க நம்ம புதுக்கோட்டை பக்கத்துல அங்க இவங்க கட்சி சார்ந்த ஒரு பெண் ஒருத்தரைய அந்த கட்சியில இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் பிரபாகர் என்றவரு இடுப்பு பிடிச்சு கிள்ளியிருக்காப்ல ஒரு அக்காவை. அப்ப இன்னொரு கூட்டத்தை செஞ்சவனே அவனையும் கட்சியை பொறுப்புல இருந்து நிக்கல, அதுக்கு தகுந்த நீதியை வாங்கி கொடுக்கல. அந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அந்த அக்கா சாலை மறியல் செய்யுது. இது இந்த மாவட்ட செயலாளர் யாருமே கேட்கல, திமுக கட்சிக்காரங்க யாருமே எதுவுமே கேட்கலன்னு சொல்லுது. அவங்க கட்சி பெண்களுக்கு கட்சி பொறுப்பாளருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையா இருக்கு. அப்ப எப்படி பாருங்க, இவங்க கையில் நம்ம ஆட்சியாரத்தை கொடுத்துட்டு நம்ம ரோட்டில் போராடிட்டு இருக்கோம். தினந்தோறும் கொள்ளை தொடர்ச்சியா நடக்குது. இப்ப மின்கட்டணம் உயர்வு 100 ரூபாய் கட்டின இடத்துல இன்னைக்கு 1200 ரூபாய் கட்டுறான். 100 ரூபாய் கட்டின இடத்துல 1200 ரூபாய். இப்ப தொடர்ச்சியா இப்ப மதுரையில ஒரு கொலை நடந்துச்சு. நம்ம கட்சியை சேர்ந்த பாலசுப்ரமணியன்றவர ஒரு கொலை நடு ரோட்ல வச்சு 4 இளைஞர்கள் வெட்டியிருக்கான். அப்ப அவனுக்கு இந்த சட்டத்தினால நம்ம வெட்டணும் சொன்னா பெயில வெளியே வந்துடலாம், தண்டனை அதிகமா இல்ல. அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கு. இந்த தைரியத்தை உடைக்கணும். குற்றவாளிகள் அதிகமா இருக்கான். இதுக்கு காசு வாங்கிட்டு கொலை செய்யற கூலிப்பணிகள் இன்னைக்கு பெரிய போயிட்டான். இவ்வளவு நிலை இருக்கு. இதே நம்ம மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில சாலை ஓரமா விளக்கமாறு கிழிச்சு வித்துட்டு இருந்த ஒரு பாட்டியும் தாத்தாவும், வயசானவங்க 65 வயசு. அந்த பாட்டி விளக்கமாறு கிழிச்சு வித்துக்கிட்டு இருந்தவங்க. அவங்கள்ட்ட என்ன காசு இருக்கும், அந்த பாட்டியையும் அந்த தாத்தாவையும் வெட்டிட்டு 4 இளைஞர்கள் போதையில வெட்டி அந்த தாத்தாவை படுகாயமாக்கிட்டாங்க. அந்த பாட்டி செத்தே போச்சு சம்பவத்துல. இது பத்திரிகையில வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஆச்சு. விளக்கமாறு கிழிச்சு விற்கிற ஒரு பாட்டிக்கு எப்படிப்பட்ட நிலையில பாருங்க. அதுக்கு இருக்கிற காசை கொள்ளையடிச்சு நம்ம வயிறு வளர்க்கிற சூழ்நிலை இருக்கான். அந்த இளைஞர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பொதுவாகவே இளைஞர்கள் நிறைய குற்றத்தில் ஈடுபடுறான். படிச்ச பட்டாளி இளைஞர்களுக்கு தகுந்த வேலை இல்லை. அவன் பணம் போட்டு படிச்சு செலவழிச்சு கடனாளி ஆகி நிற்கிறான். அவனை குற்றவாளி ஆக்குறதே இந்த சமூகம் தான். அவனுக்கு தகுந்த வேலை வாய்ப்பை கொடுத்திருந்தா இன்னைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுத்த மாட்டான். நிறைய இடத்துல குற்றச்செயலில் ஈடுபடுறது நிறைய இளைஞர்கள் தான். அவனும் படிச்சவன் தான். இதே இந்த காரியவட்டி பக்கத்துல ஒரு பாட்டிய, அதுவும் நம்ம தோணுவாள் பக்கத்துல, அந்த பாட்டியை வீட்டுக்கு வீடு புகுந்து 3 பேர் சேர்ந்து இளைஞர்கள் படிச்சவன் 3 பேர் சேர்ந்து காலில் தண்டனை ஆட்டு குத்தி கொண்டுட்டான் போதையில. இது ஒரு சம்பவம். அதே தோணுவாள்ல இன்னொரு சம்பவம் ஏற்கனவே இது நடந்து 4 வருஷம் ஆச்சு. அது சொந்த நபர்தான் வளர்ந்துருக்கு.
சாராயம் குடிக்கிறதுக்கு காசு கேட்டு கொடுக்காம இருந்தோம். அருவமையை எடுத்து கழுத்தை அறுத்து தங்கத்தை அறுத்து எடுத்துட்டு போய் விற்று இவர் குடிக்க போயிட்டாரு. அப்ப இந்த அரசு எப்படிப்பட்ட நிலையை இங்க உருவாக்கி வச்சிருக்குன்னு பாருங்க. சாராயம் குடிக்கிறதுக்காக இந்த மக்களை அடிமையாக்கி இதை வியாபாரமாக்கி இதுல இந்த அரசு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த அவல நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தை துடைத்து எறியணும். நாளுக்கு நாள் மின்கட்டண உயர்வு கொண்டு வருவான், இன்னும் அடுத்து பஸ் கட்டண உயர்வு, எல்லா இடத்துலையும் வரி எல்லாமே கூட்டிகிட்டே போகும். இந்த ஆட்சி அதிகாரத்தை மாற்று அரசியல இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். அதுக்காக வருங்காலங்களில் மக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். அதை நீங்க நினைவில் கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு தகுந்த ஆதரவு கொடுங்க. இந்த விடியா திமுக அரசை துடைத்தெறிவதற்கு நாம் தமிழர் கட்சி தோளில் தூக்கி சமைக்க வேண்டும் என்று நன்றியுடன் கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த.